டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடப்பு நிகழ்வுகள் 2024 பிப்ரவரி 3ஆம் வாரத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் பார்த்தோம். ஸோ இது கண்டிப்பாக வந்து ஆர்ஆர்பி, டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் பயனுள்ள வகையில் இந்த வீடியோ மேக் பண்ணப்பட்டுள்ளது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதாவது சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் தினம், அதாவது சைல்ட்ஹுட் கேன்சர் அவேர்னஸ் டே அனுசரிக்கப்படும் தினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 15. ஸோ பி ஆன்சர் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது தரிசு நிலங்களை விவசாய நிலங்களாக மாற்ற நீதி ஆயோக் தொடங்கியுள்ள திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஏ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது கரோ இண்டிடேவ் திட்டம். ஸோ ஏ தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். மூன்றாவது கொஸ்டின் பார்க்கலாம். பிபின் ராவத் சிலையானது எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஸோ இந்த பிபின் ராவத்தோட சிலை வந்து எங்கு அமைக்கப்பட உள்ளதுன்னா, இதுக்கு சி ஆப்ஷன் பார்த்தோன்னா உத்தரகாண்ட். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் உள்ள டேராடூனில், அதாவது முன்னாள் முப்படை தளபதியுடைய நினைவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலை அமைக்கப்பட உள்ளது. நான்காவது கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவில் முதல் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சேவை எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஸோ இந்த முதல் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சேவை எங்கே தொடங்கப்பட உள்ளது அப்படின்னா, இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் பி ஆன்சர் உத்தரகாண்ட் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்திய விமானத்துறை அமைச்சர் வந்து ஜோதிர் ஆதித்ய சிந்தியா வந்து இதை வந்து தொடங்கி வைக்க உள்ளார். ஐந்தாவது கொஸ்டின் பார்க்கலாம். தொழில் முதலீட்டில் உகந்த மாநிலத்தில் தொழில் முதலீட்டில் உகந்த மாநில பட்டியலில் தமிழகத்திற்கு கிடைத்துள்ள இடம் எது? அதாவது தமிழருக்கு எத்தனாவது இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஐந்தாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து 3வது இடம். பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆறாவது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் எந்த நகரத்திற்கு நீர் போராளி விருதானது வழங்கப்பட்டுள்ளது? ஸோ ஆறாவது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சர் வந்து நொய்டா. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீர் போராளி விருது அதாவது கிடைத்தது. எதுக்குன்னா இது வந்து சிறந்த, அதாவது வந்து கழிவு நீர் வேளாண்மைக்காகவும், அதாவது சிறந்த நீர் மற்றும் அதாவது சுழற்சி பரிசோதனைக்காகவும் இந்த விருது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டுள்ளது. ஏழாவது கொஸ்டின் பார்க்கணும். உலகின் பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் 3வது இடத்தை பிடித்துள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏழாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி ஆன்சர் வந்து ஜெர்மனி. இது 3வது இடத்தை பிடித்துள்ளது. சீனா, அமெரிக்கா முறை பார்த்தீங்கன்னா முதல் இடத்திலும், இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு 5வது இடம் தான் கிடைத்துள்ளது. எட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டுக்கான எதிர்கால இந்தியா திறன் உச்சி மாநாடு எங்கு நடத்தப்பட்டது? ஸோ இதுக்கு வந்து எட்டாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அசாம். ஏ ஆன்சர் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அசாம் மாநிலத்தில் கவுஹாத்தியில் வந்து அந்த உச்சி மாநாடு நடத்தப்பட்டது. அதாவது அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். உலக மானுடவியல் தினம், அதாவது வேர்ல்டு ஆந்த்ரோபாலஜி டே அனுசரிக்கப்படும் தினம் எது அப்படின்னா, 9வது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி ஆன்சர் பிப்ரவரி 16. பி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். 10வது கொஸ்டின் பாருங்கள். தமிழக மாணவர்கள் ஆங்கிலம் கற்க உருவாக்கப்பட்டுள்ள இணையதளத்தின் பெயர் என்ன? ஸோ அது இணையதளத்தின் பெயர் வந்து பி ஆப்ஷன் பார்த்தோன்னா, அதாவது மொழிகள் டிஎன் ஸ்கூல்ஸ் co.in அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். பி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். 11வது கொஸ்டின் பார்க்குங்க. தற்போது ஐஆர்சிடிசியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் கேட்டாங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து 11வது கொஸ்டின் ஆன்சர் வந்து சஞ்சய் குமார் ஜெயின் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஆர்சிடிசியின், அதாவது இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்டு டூரிசம் கார்ப்பரேஷன், இது வந்து பார்த்தோன்னா 1999 செப்டம்பர் 27 இத்திட்டத்தை இதனை வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின் பாருங்கள். ஓட்டுநர் இல்லாத
மெட்ரோ ரயில் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ ஓட்டுநரே இல்லாமல் மெட்ரோ ரயில் எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுன்னா அது கர்நாடக மாநிலத்தில் தான் வந்து பெங்களூரில் தான் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. 13வது கொஷின் பாருங்கள். தற்போது டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500வது விக்கெட்டினை வீழ்த்திய இந்திய வீரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷின் தான். ரவிச்சந்திர அஸ்வின் தான் வந்து 500வது விக்கெட் வீழ்த்திய இளம் வீரர், அதாவது இந்திய வீரர் ஆவார். ஸோ அனில் கும்ப்ளேக்கு அடுத்தபடியாக இவர் தான் வந்து 500 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வீரர் ஆவார். 14வது கொஷின் பாருங்கள். மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அதிவேக இரட்டை சதம் அடித்த முதல் வீராங்கனை யார் அப்படின்னா, ஸோ 14வது கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆன்சர் வந்து அனபெல் சதர்லேண்ட். ஸோ சி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். இவர் வந்து ஆஸ்திரேலியா வீராங்கனை ஆவார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 248 பந்துகளில் வந்து அந்த இரட்டை சதத்தை அடித்து சாதனை புரிந்துள்ளார். 15வது கொஷின் பாருங்கள். தற்போது பஞ்சு மிட்டாய் விற்பனையை தடை செய்துள்ள மாநிலம் எதுனா அது நம்மளுடைய தமிழ்நாடு தான். சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 16வது கொஷின் பாருங்கள். தமிழகத்தில் மினி டைட்டில் பார்க் எங்கு திறக்கப்பட உள்ளது? ஸோ தமிழகத்தில் வந்து மினி டைட்டில் பார்க் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் தான் தொடங்கப்பட உள்ளது. ஸோ இதுக்கு முன்னதாக பார்த்திங்கன்னா இந்த வேலூர், காரைக்குடி, நாமக்கல், தருமபுரி, தூத்துக்குடி, தென்காசி, ஊட்டி, சேலம் இந்த இடத்துல வந்து மினி டைட்டில் பார்க் திறக்கப்பட அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு 17வது கொஷின் பார்க்கலாம். 17வது கொஷின் என்ன கேட்கா, பின்வருவற்றில் யாருக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டுள்ளது? ஸோ 17வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, அதாவது ஆப்ஷன் ஏ அண்டு ஆப்ஷன் பின்னு சொல்லலாம். ஆப்ஷன் ஏ பொறுத்தவரை குல்சார் அப்படிங்கிறது. ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா ஜகத்குரு ராமபத்தாச்சாரியார். ஸோ பி தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஞானபீட விருதுங்கிறது இலக்கியத்திற்கான வழங்கக்கூடிய மிகப்பெரிய அதாவது விருது ஆகும். அடுத்து 18வது கொஷின் பார்க்கலாம். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அதாவது மிக இளைய வயதில் இரட்டை சதம் அடித்த 3வது இந்திய வீரர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷின் தான். ஜெய்ஸ்வால், அதாவது இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளம் கிரிக்கெட் வீரர். பார்த்தீங்கன்னா இவர் வந்து இரட்டை சதம் அடித்த 3வது இந்திய வீரர் ஆவார். 19வது கொஷின் பாருங்கள். தற்போதைய நிதியாண்டில் 2024-25 ஆண்டுக்கான அந்த குடிசை இல்லா தமிழ்நாட்டின் திட்டத்தின் கீழ் எத்தனை வீடுகள் கட்டித்தரப்பட உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 19வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி ஆன்சர், அதாவது 1 லட்சம் வீடுகள், அதாவது பார்த்திங்கன்னா கலைஞருடைய நினைவாகவும், அதாவது இதற்கு வந்து கலைஞர் கனவு இல்லம் என்றும் பெயரிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் 20வது கொஷின் வாங்க. தமிழ்நாட்டில் ஏழை மக்களின் வறுமையை ஒழிக்க தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? ஸோ 20வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சர், முதலமைச்சர் தாய்மானவர் வறுமை ஒழிப்பு திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஏழை மக்களின் வறுமையை ஒழிக்க தொடங்கப்பட்டுள்ள திட்டம் ஆகும். 21வது கொஷின் பாருங்கள். தமிழ் புதல்வன் திட்டம் எங்கு தொடங்கப்பட உள்ளது? 21வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து தமிழ் புதல்வன் திட்டம் வந்து தமிழ்நாட்டில் தான் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் என்ன அப்படின்னா, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. இது வந்து பாருங்கள் ஒரு 2024-25 பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் வந்து தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் நோக்கம் என்னென்னா 6 முதல் 12 வகுப்பு அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கு முதல்ல பெண்களுக்கு தான் 1000 வழங்கப்பட்டது. இப்போ ஆண்களுக்கான அந்த தமிழ் புதல்வன் திட்டம் வந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 22வது கொஷின் பார்க்கலாம். புதுமைப்பெண் திட்ட விரிவாக்கத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 22க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆன்சர், 370 கோடி. ஸோ இதுக்கு பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 23வது கொஷின் பாருங்கள். முதல்வரின் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 23வது கொஷின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சர், 15/9/2022 தான் முதல்வரின் காலை உணவு திட்டம், அதாவது 1 முதல் 5 வரையிலான அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்க திட்டம் வந்து தொடங்கப்பட்டது.
அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வந்து தொடங்கப்பட்டது. 24வது கொஸ்டின் பாருங்கள். ஸ்வயம் திட்டமானது எங்கு தொடங்கப்பட உள்ளது? இந்த ஸ்வயம் திட்டமானது எங்கு தொடங்கப்பட? ஒடிசாவில். ஸோ இதுக்கு 24க்கு பி தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். இந்த திட்டம் என்ன அப்படின்னா, வேலையில்லா இளைஞர்களுக்கு, அதாவது கிட்டத்தட்ட தொழில் தொடங்க ரூபாய் 1,00,000 வரை கடன் அளிக்கும் திட்டம் தான் இது வந்து ஸ்வயம் திட்டமாகும். 25வது கொஸ்டின் பார்க்கலாம். உலக சமூக நீதி தினம், வேர்ல்டு சோசியல் ஜஸ்டிஸ் டே அனுசரிக்கப்படும் நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 25வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா February 20. சி ஆன்சர் தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். இந்த லாஸ்ட் கொஸ்டின் 26வது கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது சர்வதேச தாய்மொழி தினம், இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே அனுசரிக்கப்படும் தினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 26வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா February 21. பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 27வது கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது மண் வளத்தினை பாதுகாக்க தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ள திட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 27வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுயிர் காப்போம். ஸோ டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த February மாதத்தில் 3ஆம் வாரத்தில் நடைபெற்ற ஒரு 27 முக்கிய நிகழ்வுகள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.